முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. எவ்வளவுதான் தூங்கணும்னு ட்ரை பண்ணாலும் இது மட்டும் மண்டைக்குள்ள கடந்து ஓடிக்கிட்டே இருக்கு. மண்டைய போட்டு பிச்சுக்க வச்சுட்டா. அவளுக்கு எனக்கு தான் ஆகாதுல, அப்புறம் எதுக்காக கட்டி பிடிச்சா? நான் கிணத்துல குதிச்சதுக்கும் அவள் அழுதுக்கும் என்ன சம்மந்தம்? சொல்ல போனா நான் கிணத்துல குதிச்சது நினைச்சு அவ சந்தோஷம் தான் பட்டிருக்கணும். ஆனா எதுக்காக அழுதுருப்பா? ஓ காட், ஒண்ணுமே புரியல. எதுக்காக அழுதா, ஏன் அழுதா, எதுவுமே புரியல. இப்படி என்ன தூங்க விடாம மண்டைய பிச்சுக்க வச்சுட்டா. அட ஷாம், நீ எதுக்காகடா இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு இனியா பிரீத்தியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கப்போ இவ கட்டி பிடிச்சதுக்கு நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமே புரியலையே. தூக்கமும் வந்து தொலைய மாட்டேங்குது. இப்படி பைத்தியம் மாதிரி புலம்ப விட்டுட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப இந்த டவுட்டை யாருக்கிட்டேன்னு போய் கேக்குறது? ஓ காட், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த அளவுக்கு நான் டென்ஷனே ஆக மாட்டேன். ஆனா இவ ஒருத்தி கட்டி பிடிச்சதுக்காக நான் எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகிறேன், இவ்வளவு பேனிக் ஆகிறேன்னு எனக்கே தெரியல. ஷாம், இதுக்கு மேலே முடியாதுடா. இப்படியே இதை பத்தி யோசிச்சிட்டே இருந்தோம்னா விடிய யோசிச்சிட்டே தான் உட்காந்துருக்கணும். சோ இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். பேசாம நான் பிரசாந்த் கிட்ட போய் ஷேர் பண்ணலாமா? இல்ல வேணாம். கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னோம் நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இந்த விஷயத்த வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? ஓ, ஐடியாவே ஒண்ணு வரமாட்டேங்குதே. ஐடியா இதுதான் கரெக்டா இருக்கும். கண்டிப்பா நம்ம கேட்க போறதுக்கான ஆன்சர் இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். இது என்ன, அதுக்குள்ள டோர் லாக் ஆயிடுச்சு? ஒருவேளை தூங்கிருப்பாளோ? இப்போ எழுப்பலாமா வேணாமா? பேசாம மார்னிங் பேசிக்கலாமா? நோ ஷாம், இப்ப நீ கேட்டே ஆகணும். இப்ப மட்டும் நீ பேசலன்னு வை, கண்டிப்பா ஒன்னால தூங்க முடியாது. சோ இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா அவளை எழுப்பி பேசிட்டு தான் போகணும். ஐஸ்வர்யா. ஷாம், நீ என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேங்கிறதுல இருக்கட்டும், நீ என்ன தூங்கிட்டியா? ஆமா, மணி என்ன ஆகுது பத்தியா? மணி 10. அப்புறம் தூங்காம என்ன பண்ணுவாங்க? ஆமா, இந்த டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரூம் வாசல்ல அது வந்து சொல்லு ஷாம், என்ன அது வந்து இது வந்து நிட்டு இருக்க? ஏய், எதுக்கு கத்துற? நான் இங்க தானே இருக்கேன். எது கத்துறனா? ஏண்டா, அடுத்த ராத்திரி 10 மணிக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்த பிள்ளைய எழுப்பி விட்டா கோவத்துல கத்தாம வேற என்ன பண்ணுவா? அப்ப நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? இது என்ன ஷாம் கேள்வி? நான் 9 மணிக்கே படுத்துட்டேன். இப்ப மணியை பாரு, 10 மணி. நீயே நல்லா யோசிச்சு பாருடா, நான் எப்படி தூங்கிருப்பேன்னு. அப்போ நீ நல்லா தான் தூங்கிருக்க. என்ன ஷாம், கிறுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா என்ன? கேட்டதே திரும்ப கேட்டுட்டு இருக்க. அடியே, நீ எல்லாம் நல்லா தான் தூங்குற, ஆனா எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. எது, உனக்கு தூக்கம் வரலையா? ஆமாண்டி, எனக்கு சுத்தமா தூக்கம் வரல. சரி, தூக்கம் வரலன்னா டெரஸ்ல போய் நடந்துட்டு எதுக்கு என்ன எழுப்பி நிக்க வச்சிட்டு இருக்க? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா ஷாம், உனக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஷாம். ஏண்டா, உனக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல? பகலெல்லாம் விட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு தூங்குற பிள்ளைய எழுப்பி போட்டு பேசணுங்கிற? ஏய், எனக்கு அப்பெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னே தோணல, இப்பதான் எனக்கு தோணுது. அப்படி என்ன பேசணும் உனக்கு? பேசணும்னா பேசணும். சரி பேசு. அப்படி என்னதான் நீ பேசுறேன்னு நான் கேக்குறேன். ஆனா இங்க வச்சு பேச முடியாது, நான் முக்கியமான விஷயம் பேசணும். டேய், என்னடா பேசுற? உனக்கு எனக்கு என்னடா முக்கியமான விஷயம் இருக்க போகுது? எதுவா இருந்தாலும் நீ இங்கே சொல்லு. இல்ல என்னால இங்கெல்லாம் வச்சு சொல்ல முடியாது, வா. டேய், அடிச்சு மூஞ்சி கிஞ்சலாம் உடைச்சு விட்டுருவேன். என்ன நீ பாட்டுக்கு வந்தே டோர் கதவை தட்டினே என்னை எழுப்பி விட்டா இப்ப எங்க கூப்பிட்டு இருக்க? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருந்தா? நீ கூப்பிட்ட உடனே உன் பின்னாடி ஓடி வந்துருவேனா? அடியே, எதுக்கு இப்படி கத்துற? உன் முன்னாடி தானே நினைக்கிறேன். என்ன நீ நானும் பேசிட்டு இருக்கோம், இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டு இருக்கியா? ஐயடா, இவன் பெரிய மன்மதன் பாரு. இவன் கூட பேசுறத வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்கேன். இங்க பாரு ஷாம், நீ தான் என்ன தேடி வந்திருக்க, நான் ஒன்னும் உன்னை தேடி வரல. அட் த சேம் டைம் உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா இங்கே வச்சு சொல்லு. அதை விட்டுட்டு அங்க வா இங்க வாலாம் கூப்பிட்டு இருக்காத. இங்க பாரு ஐஷு, நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கோ இல்ல சண்டை போறதுக்கோ இங்க வரல. எனக்கு நிஜமாவே உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணுங்கிறத தாண்டி அந்த கிளாரிஃபை தெரிஞ்சா மட்டும்தான் என்னால தூங்கவே முடியும். சோ ப்ளீஸ் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணாம என் கூட வா. என்ன சொன்ன கேட்கல. ஐஸ்வர்யா ப்ளீஸ், விளையாண்டுட்டு இருக்காத. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டு நீ பாட்டு கிளம்பிடலாம். ஆனா ஷாம், உன் வாயில இருந்து இந்த ப்ளீஸ்ங்கிற வார்த்தை வந்துச்சு பத்தியா? அதுக்காக வேணா வரேன். சரி வா. வெயிட். எங்க போறோம்? டெரஸ்க்கு. சரி ஓகே. ஷாம் இப்படி எல்லாம் இருக்க மாட்டானே. அதுவும் நம்ம கிட்ட போய் ப்ளீஸ் எல்லாம் கெஞ்சுறான். அப்போ ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. சரி, என்னன்னு பார்க்கலாம். ஐஷு. பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். சொல்லு. அதான் டெரஸ்க்கு வந்தாச்சுல. அது வந்து இங்க பாரு ஷாம், ஒழுங்கா சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அதை விட்டுட்டு அது வந்து இது வந்து இழுத்துட்டு இருந்தா நான் கீழே இறங்கி போயிடுவேன். இருடி, நான் என்ன சொல்லக்கூடாது நான் நினைக்கிறேன். எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் தான் தோணுது. ஆனா என்ன அது ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ஏண்டா, நீ என்ன பொம்பளை பிள்ளையா? தயக்கமா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பா, நீ ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னா முதல்ல நீ அதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு ப்ரிப்பரே இல்லாம அது வந்து இது வந்து இழுத்துட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும்? அது மட்டும் இல்ல ஷாம், மணி 10. சோ என்ன சொல்ல வந்தியோ அது சீக்கிரமா சொல்லு, கீழே போகணும். சரி ஓகே. ஓகேனா? என்னடி எது பேசினாலும் குறுக்க ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கா? கொஞ்சம் என்னையும் பேச விடு. சரி இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், நீயே பேசு. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சரி கேளு. அதுக்கு நீ உண்மையை மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். பாரு, உண்மையை மட்டும் தான் ஆன்சர் பண்ணுமா? ஏன், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? டெய்லி ஒரு 10 போய் சொல்ற மாதிரியா? 10 இல்ல, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீ பேசுறது எல்லாமே பொய்யா மட்டும் தான் இருக்கும். டேய், என்ன என்னடி என்னாச்சு?
இங்க பாரு ஷாம், நீ ஏதோ சீரியஸா பேசணும் சொன்னனால தான் உன் பின்னாடி வந்தேன். நீ என்ன, நீ கூப்பிட்டதும் பின்னாடி வந்ததும் நீ என்ன வேணா சொல்லணும் அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நான் என்ன போய் சொல்லி நீ பார்த்த? ஏண்டி பேசுற உனக்கே தெரியாதா? இங்க பாரு ஷாம், ரொம்ப பேசிட்டு இருந்தேன், நான் பாட்டு கீழே இறங்கி போயிடுவேன். சரி நான் எதுவும் பேசல. பேசலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாண்டி உன்னை கலாய்க்கிற மாதிரி பேச மாட்டேன்னு சொன்னேன். அப்ப இப்ப பேசுனது? சரிம்மா தாயே, தெரியாம பேசிட்டேன், சாரி, போதுமா? அது இதுக்கப்புறம் இப்படி பேசணும்னு வை. என்னவோ ஏம்மா தாயே, ஒன்னும் இல்ல, நீயே பேசு. எது, நான் பேசணுமா? ஏண்டா நீ தானே என்கிட்ட பேசணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்த, இப்ப என்ன பேச சொல்லிட்டு இருக்க? ஏம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்புறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்தாலும் நான் யாருங்கிறதே நான் மறந்துடுவேன். சோ வாயை முடிக்கிட்டு நான் என்ன கேட்கறனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வாயை முடிக்கிட்டு பதில் சொல்லணுமா? அடியே, நீ தான் பெரிய அறிவாளி மாதிரி சும்மா ஆரம்பிக்காத. நான் சொன்னதுக்கு மீனிங் அன்வான்டா எதுவும் பேசாம நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொன்னேன். சரி சீக்கிரம் கேளு. ஏண்டி நீ இப்படி மூஞ்சி வச்சிருந்தா எனக்கு எப்படி பேசணும்? உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்ன இஷ்யூ? கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்து. ஆனா நீ என்ன படுத்தி தான் வைக்கிற. இப்ப பாரு, நீ சொல்ற விஷயம் மட்டும் ஏதாவது மொக்கையா இருக்கணும், அப்புறம் இருக்கும் உனக்கு. சரி கோவப்படாம ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்து. இப்போ ஓகேவா? இப்ப வச்சு நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்காத. ஏண்டா இது என்னடா மாம்பா போச்சு? ஈவினிங் எத்தனையோ விஷயம் நடந்துச்சு, நீ எந்த விஷயத்தை பத்தி கேக்குற? அதான் நான் கூட கிணத்துல குச்சினே. ஆமா குதிச்ச, அதுக்கு என்ன? இவ என்ன எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிட்டு இருக்கா? அப்ப இவளுக்கு எந்த ஃபீல்மே வரலையா? அப்புறம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? இவகிட்ட கேட்கலாமா வேணாமா? கேட்கலனா கண்டிப்பா தூக்கம் வராது. ஆனா இப்படி கேட்டா அவ என்ன நினைப்பான்னு தெரியலையே. நோ, அவ எப்படி நினைச்சாலும் சரி, கண்டிப்பா இதை கேட்காம விடக்கூடாது. ஷாம், இப்படி என்ன பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்க வந்த விஷயத்த ஸ்ட்ரைட்டாவே கேட்கறேன். நான் கிணத்துல குதிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக என்ன கட்டி பிடிச்சா? எது? என்னடி சொன்னது கேட்கலையா? என்ன எதுக்காக என்ன கட்டி பிடிச்சா அழுத? நான் வந்து அது வந்து நான் பயத்துல தான் கட்டி பிடிச்ச அழுதேன். எது, பயத்துலையா? ஆமா, நான் பயத்துல தான் கட்டி பிடிச்ச அழுதேன். இல்ல எனக்கு புரியல. கிணத்துக்குள்ள விழுந்தவன் நானே கல்லு துண்டு மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனா நீ ஏதோ உன் உயிரே போன மாதிரி அழுதுட்டு இருந்த. எதுக்காக அப்படி அழுத? அது மட்டும் இல்ல, எதுக்காக என்ன கட்டி பிடிச்ச? இல்ல அது வந்து நீ என்ன இப்படி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னடி மலுப்புரியா? இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது மல்பிட்டு ஓடிலாம் மட்டும் நினைக்காத. கண்டிப்பா ப்ராப்பரான ரீசன் தெரியற வரைக்கும் நீங்க எந்த நகர முடியாது. என்ன நீ என்ன மிரட்ட அளவுக்கு நீ பெரியாளா? இங்க பாரு ஐஷு, டாபிக்க மாத்தாத. எதுக்காக என்ன கட்டி பிடிச்ச அழுத? அதுக்கு ரீசன் சொல்லு. என்ன ஷாம், நீ இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உண்மையை மட்டும்தான் பதிலா சொல்லணும். இங்க பாரு ஷாம், நான் வந்து அது வந்து நீ தெரியாம கிணத்துக்குள்ள விழுந்துட்ட. சோ அதனால அதனால அது 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 வந்து அதனால சோ ஷாம், இத பத்தி காலைல பேசலாமே. நோ, இத பத்தி இப்பவே பேசி ஆகணும். ஷாம், எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். இங்க பாரு ஐஷு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ இங்க இருந்து போகவே கூடாது. இங்க பாரு ஷாம், நான் தான் சொல்றேன்ல, காலைல பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். ஷாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கையை விடு ஷாம். இங்க பாரு ஐஷு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு நீ எங்க வேணா போ. ஷாம், ஒழுங்கா என் கையை விட்டு சொல்லிட்டேன். கையை விடு ஷாம். ஷாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடு ஷாம், யாராவது வந்துட போறாங்க. நான் தான் சொன்னேன்லடி, எனக்கு பதில் சொன்னா மட்டும்தான் நீ இங்க இருந்து போகலாம். ஒழுங்கா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் போ. நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு பதில் சொல்லாம நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் நகர முடியாது. ஷாம், விளையாடாத ஷாம், கையை விடு ஷாம். இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. ஒழுங்கா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக என்ன கட்டி பிடிச்சா? எதுக்காக நீ எனக்காக அழுத? ஷாம், நான் தான் சொன்னல, மார்னிங் எது வந்தாலும் பேசிக்கலாம், இப்போ என்ன விடு. அதெல்லாம் மார்னிங் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. இப்பவே எனக்கு இதுக்கான ஆன்சர் வேணும். ஷாம், என்ன ஷாம், எதுவும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா? இப்ப மட்டும் யாராவது மேல வந்து என்ன பண்றது? அதுவும் உன்னை என்ன இப்படி பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இங்க பார், யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளு நான் கிடையாது. எனக்கு நான் கேட்டதுக்கு பதில் தெரியணும். ஐயோ ஷாம், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் கேட்ட கேள்விக்கு ப்ராப்பரான பதில் வேணும். சரி ஷாம், நீ கேட்டதுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன், ஆனா மார்னிங் சொல்றேன். இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என்னால மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இப்பவே நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும். சொல்லு, எதுக்காக என்ன கட்டி பிடிச்சாலுத? ஷாம், அது வந்து வந்து இல்ல ஷாம், நான் வந்து எதுக்கு அழுதனா? ஷாம் ப்ளீஸ் என்ன விடு. என்னாச்சு? ஷாம், நான் தான் சொல்றேன்ல, என்ன விடு. இவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இப்போ என்னாச்சு உனக்கு? ஷாம் ப்ளீஸ் ஷாம், என்ன விடு. நான் மார்னிங் எதுவும் வந்தாலும் சொல்றேன். சரி ஓகே, இப்போ நான் உன்னை விடுறேன். ஆனா கண்டிப்பா நீ எனக்கு மார்னிங் பதில் சொல்லி தாங்கணும், புரிஞ்சுதா? என்ன ஊனா? நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. அதான் விடுறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல, என்ன விடு. சரி விடுறேன். ஆனா இந்த மாதிரிலாம் அழுமூஞ்சி மாதிரிலாம் மூஞ்சி வச்சுக்காத, உனக்கு செட்டே ஆகல. எப்போதும் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு கோவமா ஷாம்னு கத்துவியே, அதுதான் உனக்கு செட் ஆகுது. சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் மூஞ்சி வச்சுக்காதேனா? என்ன விடு ஷாம். அதான் விடுறேன்னு சொல்லிட்டல. விடுறேன்னு தான் சொல்றேன், விடவே மாட்டேங்கிற. அதான் விட்டல, போ. ரொம்பவே பயந்துட்டா போலயே. என்னடா ஷாம் பண்ணி வச்சிருக்கா? இப்போ உன்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? ஷிட். என்ன ஐஷு, உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ இவ்வளவு பேனிக் ஆகுற? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவனை எதுக்காக நம்ம கட்டி பிடிச்சாலும்? ஐஸ்வர்யா, நீ எதுக்காக இவ்வளவு தடுமாறுற? இப்படி நான் கிடையவே கிடையாது. ஷாம் என் கிட்ட வந்தது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவன் கேட்ட கேள்விக்கு என்னால பதில சொல்ல முடியல. அவனை என்னால நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பண்ண முடியல. ஐஸ்வர்யா, உனக்கு என்ன ஆச்சு?
என் மனசுல கார்த்திக் மாமா தவிர வேற யாருமே கிடையாது. வேற யாரும் வரவும் முடியாது. கண்டிப்பா நான் ஷாம கட்டி பிடிச்சது ஏதோ பயத்துலதான். அத கண்டிப்பா நான் நாளைக்கு ஷாம் கிட்ட சொல்லி ஆகணும். கண்டிப்பா சொல்லுவேன். மக்களே வினோ, நீ கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டமா. இனியா பிரீத்தி எங்கம்மா? அவளை கிளம்பிட்டு இருக்காளுங்கம்மா. சரிம்மா, அப்ப நீ என்ன பண்ணு, நீ ரூமுக்கு போயிட்டு இனியா பிரீத்தி எல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு வந்துருங்க, சரியா? சரிம்மா. அம்மா, இன்னைக்கு நீங்க ஊருக்கு போகணுமா என்ன? ஐஷுமா, கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சுமா. இதுக்கப்புறமா இங்க தங்கினா நல்லா இருக்காது. அதனாலதான் இப்பயே கிளம்புறேன். ஜெயம்மா, என்ன ஜெயம்மா நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது உங்களோட வீடு. உங்க வீட்டுல நீங்க தங்கறதுக்கு எதுக்கு ஜெயம்மா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஐஷுமா, நீ சொல்ற மாதிரி இது என்னோட வீடு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவ புடிச்ச வீடு தான் அவளோட வீடு. அவ பிறந்த வீடு எப்போதும் அவளுக்கு விருந்தாடி வீடு மாதிரி தான். அதனாலதான் கிளம்புறேன். ஆனா ஜெயம்மா, ஐயோ ஐஷுமா, நீ இப்ப எதுக்காக இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்க? இதோ பக்கத்து ஊர் தான் நம்ம ஊரு. நீ எப்போ வேணாலும் இந்த அம்மா வீட்டுக்கு வரலாம், போகலாம், சரியா? இப்படி சோகமா இருக்காதடா. ஜெயம்மா ப்ளீஸ் ஜெயம்மா, போகாதீங்க. கண்டிப்பா நான் உங்களை, வினோவை, இனியாக்கா, பிரீத்தி அக்கா எல்லாருமே மிஸ் பண்ணுவேன். என்னதான் நான் உங்க வீட்டுக்கு வந்தாலும் இங்க எல்லாரும் ஒன்னா இருக்க மாதிரி வராதுல ஜெயம்மா. புரியுது மக்களே, ஆனா என்ன ஜெயம்மா? ஆனா கண்டிப்பா இங்க இருந்து நீங்க போறதை யாருமே விரும்ப மாட்டாங்க. சொல்ல போனா அரவிந்த் மாமாக்கு மட்டும் நீங்க இங்க இருந்து போறது தெரிஞ்சுட்டு கண்டிப்பா விட மாட்டாரு. எனக்கு தெரியும் மக்களே, ஆனா கண்டிப்பா நான் போயேதான் ஆகணும். ஏன் ஜெயம்மா போயே ஆகணும் புடிவாதமா இருக்கீங்க? ஐஷுமா, தயவு செஞ்சு இந்த அம்மாவை புரிஞ்சுக்கோடா. உனக்கு எப்பெல்லாம் இந்த அம்மாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ கண்டிப்பா ஊருக்கு வா, என்ன? வினோமா, நீ போ, நீ அக்காவை கூட்டிட்டு போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துரு. சரிம்மா. அம்மாடி வினோ, உனக்கு எது இங்க இருந்து கிளம்புறது கஷ்டமா இருக்காடா? சிச்சா, அதெல்லாம் இல்லம்மா, உங்க விருப்பம் தான் எங்க விருப்பம். சரி மக்களே, நீ போ. நம்மளும் போய் அன்னிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடலாம். ஆமாடி ஜெயா, வாண்ணே, எப்போ வந்த? இப்பதாம்மா வந்தேன். ஆமா, எதுக்காக பொட்டியெல்லாம் எடுத்து இங்க வச்சிருக்கா? வேற எதுவும் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கானா அரவிந்த் உனக்கு? இல்லண்ணே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன? அண்ணே, உனக்கு தெரியாதுன்னு ஒண்ணும் இல்ல, அதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு இல்லண்ணே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்ப நீ எந்த வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா? அண்ணே, இது என்னன்னு கேள்வி? ஏன் வீட்டுக்கு தான். ஜெயா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? அண்ணே, எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஆமாடி ஜெயா, இன்னும் அண்ணன் மேல இருக்க கோவம் உனக்கு குறையிலையா என்ன? என்னென்ன பேசுற? அப்படிலாம் இல்லண்ணே, உன் மேல இந்த கோவலாம் எனக்கு எப்போ போயிடுச்சு. அப்புறம் எதுக்குமா இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறா? அண்ணே, என்னண்ணே நீ புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க? இந்த வீடு ஒண்ணு எனக்கு முன்ன மாதிரிலாம் என் வீடு கிடையாதுண்ணே. முன்ன கல்யாணம் ஆகாம இருந்தேன், அதனால இது என்னோட வீடு. இப்போ எனக்குன்னு கல்யாணமாகி 3 பொண்ணுங்க இருக்காங்கண்ணே. அதனாலதான் சொல்றேன், நான் கிளம்புறேன். என்ன ஜெயா பேசிட்டு இருக்கா? இப்போ உனக்குன்னு அங்க யாரு இருக்கான்னு நீ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா? அண்ணா, என்னென்ன பேசிட்டு இருக்க? எனக்கு நீ யாரும் இல்லையா அண்ணா? எனக்கு நீ என் பொண்ணுங்க இருக்காங்க. உன் பொண்ணுங்களா? அப்போ எனக்கு யாரு அவளுக்கா? அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோண்ணே. அவளுக்கு 3 பேருமே உனக்கு மருமக தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காகலாம் என்னால இங்கேயே இருக்க முடியாதுண்ணே. ஏன் ஜெயா, எதுக்கு இருக்க முடியாது? இங்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? சேச்சா, அதெல்லாம் இல்லண்ணே. என்ன போய் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? அப்புறம் எதுக்காகடாமா கிளம்புற? அண்ணே, நான் தான் சொல்றேன்லண்ணே, நான் அரவிந்த் கிட்ட சொன்னதுக்காக தான் இங்க வந்தேனே. அதே போல அரவிந்தோட கல்யாணமும் நல்ல மாதிரியே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் இங்க இருந்து என்னென்ன பண்ண போறேன்? என்ன ஜெயம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? இதுதான் உன்னோட குடும்பம், தெரியும்ல? தெரியும்ண்ணே, இது என்னோட குடும்பம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இப்ப இந்த வீட்டு பொண்ணு இல்லண்ணே. ஜெயாமா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ அண்ணன் கூடவே என் கூடயே இப்படியே இருந்துரு. அண்ணன் உன்னை கடைசி காலம் வரைக்கும் பத்திரமா பாத்துப்பேன். தயவு செஞ்சு ஜெயா இந்த வீட்டை விட்டு மட்டும் போகணும்னு நினைக்காதமா. அண்ணன் தாங்க மாட்டேன். ஆனா இப்ப எதுக்காக நீ இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க? நான் இப்ப எங்க போறேன்? நம்ம ஊருக்கு தான் போறேன். என்ன, இந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு என்ன ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா? நீயே வந்து என்ன பாக்கலனாலும் கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை நானே உன்னை வந்து பாத்துப்பேன். ஜெயாமா, தயவு செஞ்சு இங்க இருந்து போகணுங்கிற முடிவை மாத்திக்கோமா. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாமா அந்த குடும்பமே கலகலப்பா மாறி இருக்கு. சொல்ல போனா அரவிந்த் கூட இப்பதான் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறான். நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போனியோ அப்பல இருந்து அரவிந்த் என் கூட பேசுறதே கிடையாதுமா. உன்னாலதான் மக்களே அரவிந்த் கூட என்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கான். தயவு செஞ்சு ஜெயாமா உன் முடிவை மாத்திக்கோடா. ஆனா அது வந்து இனியா, என்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்டலடி. எனக்கு தாண்டி ரொம்ப வலிக்குது. உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்ல? அத்த சொன்ன உடனே மறு பேச்ச பேசாம கிளம்பிட்டல. ஆனா என்ன பாரு, உன்னை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ எதையும் பத்தி கவலைப்படாம ஹாயா கிளம்பிட்ட. என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடி? அகில் சார், இது என்ன பார்த்து பார்க்காத மாதிரி கீழே குமிச்சிட்டாரு? அகில் சார், நான் கிளம்புறேன். அகில் சார், நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? என்ன அகில் சார், உன் சொன்னா எனக்கு எப்படி புரியும்? கேக்குதா இல்லையா? கேட்டுச்சு. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓ இருப்போம். அகில் சார், இப்ப என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி பேசுறீங்க? இப்போ உனக்கு என்ன? அதான் கிளம்புறேன்னு சொல்லிட்டல, கிளம்பு. அகில் சார், உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா என்ன? நான் எதுக்குமா உன் மேல கோவப்பட போறேன்? உன் மேல கோவப்பட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல, நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே. அகில் சார், உங்களதான். என்ன நீ, உனக்கு என்னதான் வேணும்?
அகில் சார் உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா என்ன திட்டிக்கோங்க ப்ளீஸ். இப்படி கோவமா இருக்காதீங்க. லிசன் இனியா, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அதே போல இப்ப எதுக்கு வந்தியோ சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்பு. அகில் சார் நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா சாரி. இங்க பாருனியா, நான் சும்மா சும்மாலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இப்ப எதுக்காக வந்தியோ அதை சொல்லிட்டு கிளம்பு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். எதை தூங்க போறீங்களா? ஆமா, தூங்க தான் போறேன். அண்ணா அகில் சார் உங்களை பார்த்தா எங்கேயோ குளிச்சு கழிச்சிட்டு கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு குளிக்கணும்னு தோணுச்சு, அதனால குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு என்ன? இப்ப நீ ஊருக்கு கிளம்புறேங்கிறத சொல்றதுக்கு தான் வந்த. சொல்லிட்டு கிளம்பு. அகில் மாமா, அகில் மாமா உங்களை தான். ம், என்னாச்சு உங்களுக்கு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? அதெல்லாம் இல்ல, நீ கிளம்பு. என்ன நீங்க அப்போல இருந்து கிளம்பு கிளம்புனே சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால எங்கேயும் போக முடியாது. என்ன சொன்ன? போக முடியாதா? ஆமா போக முடியாது. என்ன, உங்க வீட்டுக்கு தானே கிளம்பி இருக்க, அங்க போகலையா? அது வந்து அது அப்போ இவர் இதுக்காக தான் கோவமா இருக்காரா? ஏய், என்ன பண்ற இனியா? சாரி. எதுக்கு? நீங்க எதுக்காக கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? தெரியுமா? ஆமா, நான் ஊருக்கு கிளம்புறேன் தானே கோவமா இருக்கீங்க. அதுக்காகலாம் இல்ல. போய் சொல்லாதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அதுக்காக தான் கோவமா இருக்கீங்க. நான் தான் சொல்றேன் லேடி, அதுக்காகலாம் இல்ல. அப்புறம் வேற எதுக்காக கோவமா இருக்கீங்க? என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கிளம்புனல, அதுக்காக தான். அகில் சார் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின் என்னடி, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பாத்தியா? அட்லாஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியாச்சும் கிளம்பட்டுமான்னு கேட்டியா? இதுல ஒண்ணு கூட நீ என்கிட்ட கேட்கல. நீ பாட்டுக்கு என்னை பத்தி யோசிக்காமலே கிளம்பிட்டல. இது எதுக்கு? லஞ்சமா? இது என்னோட சாரி. மேடம் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஈஸியா சாரி கேக்குறீங்க. ஆனா என் மனசுதான் எப்போ நீ என்னை விட்டு கிளம்புறேன்னு தெரிஞ்சதோ அப்போ இருந்து கடந்து அடிச்சுக்குது. முடியலடி. நீ இங்க வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா கூட நான் கண்டிப்பா அழுதுருப்பேன்டி. அந்த அளவுக்கு வலியும் வேதனையுமா உட்காந்துருந்தேன். நீ மட்டும் வரலன்னு வை, கண்டிப்பா என்னால தாங்கி இருக்க முடியாது. என்ன நீங்க பச்சை பிள்ளை மாதிரி அழுதுருவேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன எங்கேயோ அப்ப போறேன்? எங்க வீட்டுக்கு தானே போறேன். நான் உங்க அத்தை பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது இல்லையா? நான் ஒருவேளை உங்களுக்கு என்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னா நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. அப்ப வச்சு திருட்டுத்தனமா பயந்து பயந்து வந்துட்டு இருந்தீங்க. இப்போ முறையா வந்து என்னை பாத்துட்டு போகலாம். இனியாமா, என்ன பாரு. பார்வையால என்ன பார்க்காத, போகாத தள்ளி போகாத, என்ன விட்டு விட்டு. அகில் சார் எதுக்காக இன்னமும் சாடா இருக்கீங்க? இனியா, நீங்க எது போகாதடி ப்ளீஸ் டி. என் கண்ணு முன்னாடியே இரு. என் பக்கத்துல இதே போல என் அனுப்பிலே இரு. எப்போதும் உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும். நான் எப்பெல்லாம் உடஞ்சு போறேனோ அப்பெல்லாம் என்னை ஒட்ட வைக்கிறதுக்கு கண்டிப்பா நீ வேணும்டி. சொல்லப்போனா நீ என் கூட இருந்தனா கண்டிப்பா நான் உடஞ்சே போக மாட்டேன். ப்ளீஸ் இனியா, இங்க எது போகாதடி. என்னால முன்ன மேல இருக்க முடியாது இனியா. இந்த 5 days உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த 5 நாள்ல நான் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமா நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது இனியா. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. இல்ல அகில் சார் நான் வந்து. இனியா ப்ளீஸ் டி, போறேன்னு மட்டும் சொல்லாத. சத்தியமா வெக்கத்தை விட்டு சொல்றேன் இனியா. நீ இல்லாம ஒரு செகண்ட் கூட நான் இருக்க மாட்டேன்டி. எனக்கு நிறைய ஆசை இருக்கு இனியா. என் கூடவே ரெடி ப்ளீஸ். அகில் சார் அது வந்து. இனியா, என் கண்ணை பார்த்து சொல்லு, உன்னால நான் இல்லாம இருக்க முடியுமா? இல்ல அகில் சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? அது வந்து. சொல்லினியா, நான் இல்லாம இருந்துருவியா? இல்ல சார் அது வந்து. சொல்லினியா, நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? ஐயோ அகில் சார் நீங்க எதுக்காக இப்ப இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்களை விட்டுட்டு மொத்தமா போறேன்? இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு தான் போறேன். அதான் நான் சொல்றேன்ல, உங்களுக்கு எப்போல்லாம் என்ன பார்க்கணும் தோணுதோ அப்பெல்லாம் கிளம்பி வாங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அப்போ நீ இப்ப போறியா? இப்படி கேட்டா நான் எப்படி சார் பதில் சொல்றது? இனியா ப்ளீஸ் டி, போகாத. இப்போ இந்த செகண்ட் நீ என் ரூம்ல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எனக்கு சொந்தமானவ இவ்வளவு நெருக்கமா என் கூட என் ரூம்ல இருக்கும்போது இப்ப நான் இருக்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இப்போ இதே இடத்துல நீ என்ன தனியா விட்டுட்டு போனேன்னு வை, இப்ப நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும் அதே அளவுக்கு கஷ்டப்படுவேன். ஒரு கத்தி எடுத்து நெஞ்சில கிழிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வலி. அந்த வலியை நீ எனக்கு கொடுக்க போறியா? என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை. ஜெயா சொல்லுங்க நீ. எங்க ஜெயா, எங்க கிளம்புற? வினோ வந்து நாங்க போயிட்டு வரோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா நீ, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன வீட்டுக்கு கிளம்புறீங்களா? ஆமா நீ, அரவிந்தோட கல்யாணத்துக்காக தான் வந்தோம். அதான் அரவிந்தோட கல்யாணம் முடிஞ்சிருச்சே. ஜெயா என்ன விளையாடுறியா? இல்ல நீ, நான் நிஜமாவே ஊருக்கு கிளம்புறேன். என்ன ஜெயா இப்ப அங்க போய் என்ன பண்ண போற? என்ன நீ ஆளாளுக்கு இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமா இப்ப நீ போனாலும் நீயும் பொண்ணுங்களும் மட்டும்தான் இருக்கணும், அதுவும் தனியா. இத்தனை நாள் அப்படிதானே நீ இருந்தோம். ஜெயா இத்தனை நாள் இருந்தீங்க சரி, ஆனா இப்பதான் நாங்க இருக்கோம்ல. ஆமா நீ, இப்ப நீங்க இருக்கீங்கன்னா இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காகலாம் என்னால இங்க இருக்க முடியாத நீ. ஏன் ஜெயா எதனால இருக்க முடியாதுன்னு சொல்ற? ஆமா ஜெயா இப்ப எதுக்காக கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, கொஞ்சமாவது பிள்ளைங்களை பத்தி யோசிச்சு பாரு. வினோ வந்து நாங்க கிளம்புறோம் சொல்லும் போதே மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு பிள்ளைக்கு. பிள்ளைங்களுக்கு எல்லாம் இங்க கிளம்புறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல ஜெயா. இல்ல நீ, அதெல்லாம் என் பொண்ணுங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாளுங்க. அதே போல அவளுக்கு விருப்பத்தோட தான் கிளம்புறாளுங்க. என்ன உங்ககிட்ட வந்து அவளுக்கு அப்படி சொன்னாளுங்களா என்ன? ஐயோ அண்ணி, என் பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவளுகளும் நினைப்பாளுங்க. அப்படி நீயாவே நினைச்சுக்க வேண்டியதான் ஜெயா. ஜெயா சொல்றேனே தப்பா நினைக்காத. இனியா பிரீத்தி வினோ இவங்க 3 பேரும் எங்க கிட்ட வந்து பேசும்போதே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களுக்கு இங்க இருந்து கிளம்புறதுல துளி அளவு கூட விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்ல ஜெயா, நீங்க இருந்து கிளம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்க பாரு, உனக்கு ஒண்ணுன்னா உனக்காக துடிக்கிறதுக்கு 3 அண்ணனும் இங்கதான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உன்னையும் உன் பொண்ணுங்களையும் பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு 3 அண்ணனோட பசங்களும் இருக்காங்க. இதை விட உனக்கு என்ன ஜெயா வேணும்? அண்ணி நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது அண்ணி. ஆனா முன்ன மாதிரி இது என்னோட வீடு கிடையாது. இது என் அண்ணன் வீடு. என் அண்ணன் வீடுங்கிற முறையில தான் என் அண்ணன் பிள்ளையோட கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்க தங்கியிருந்தேன். இப்ப நல்ல மாதிரியா என் அண்ணன் பையனோட கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் இங்க தங்கி இருந்தேன்னா சரியா இருக்காதா நீ? என்ன ஜெயா, என்ன சரியா இருக்காது? என்ன நாங்க ஏதாவது சொல்ல போறோமா என்ன? உன்ன ஐயோ நீ நான் அப்படிலாம் சொல்லல. அப்புறம் எதுக்கு ஜெயா கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க? அத்த